இது என்ன கேக் அர்ஜுன் மாமா? ஏன் உனக்கு பிடிச்ச கேக் வாங்கிட்டு வரலன்னு சொல்றியா? உங்களுக்கே தெரியும் எனக்கு ரசமலாய் கேக் சாப்பிடணும்னு ஆசை. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இதுவும் நல்லா தான் இருக்கும் சத்யா. உனக்கு அது மட்டும் தான் எப்போவுமே Black ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு இருப்ப. இன்னைக்கு என்ன ரசமலாய் மாறிட்ட? ஆ அப்படி இல்லை, ரசமலாய் சாப்பிடணும்னு தோணிட்டே இருந்துச்சு, அதுக்காக சொல்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆமாம், அதான் அது சாப்பிடணும்னு நினச்சா நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. நீங்கள் பாட்டுக்கு இந்த கேக்கை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அப்பா, கேக்கு வெட்டுவோம். என் பொண்ணு பாரு, கேக்கை வெட்டுவான்ப்பா, லொட லொடன்னு அம்மாட்ட பேசாத அப்படின்னு சொல்ற. ஆமாடி, உங்கள் அப்பா வாங்கிட்டு வந்த கேக்கை அப்பாவும் பொண்ணுங்களா 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏய், உங்க அம்மா சாப்பிடலன்னு யாருமா கேட்டது? நாமளும் சாப்பிடலாம், இதுல என்ன இருக்கு? சத்யா, உனக்கு இந்த கேக் பிடிக்காதானே? கேக்லாம் பிடிக்கலன்னுலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். கேக்லாம் பிடிக்கும். ஆனால் என்ன, பிடிச்ச கேக்கை வாங்கிட்டு வந்திருந்தா ஃபுல்லாக சாப்பிட்லாம் சூப்பராக. இது கொஞ்சம் பிடிக்கும் தான், பிடிக்கலன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த கேக்காக இருக்கேன்னு சொல்ல வந்தேன். சரி, ஓகே, நீங்கள் கம்பல் பண்ணுறதுனால சாப்பிட்றேன். சாப்பிடலன்னா சொல்ல மாட்டேன். சாப்பிட்றேன். ஐயோ, ரொம்ப தான் செலுத்திக்கிற மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் நீ சாப்பிட வேணாம் சத்யா, பரவாயில்ல, நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். நியூ இயர் அன்னைக்கு என்ன போட்டு டென்ஷன் பண்ணாதீங்க, சரிங்களா? நியூ இயர் சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம் நானே நினச்சிட்டு இருக்கேன். நீ தான் ஆரம்பிக்கிற. சரி, உன்னோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்னது? என்னோடதா? உங்கள் அர்ஜுன் அம்மா கூட சண்டை போடக்கூடாது, உங்கள் கூட கோவப்படக்கூடாது, எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும், ஃபைட் வரவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் எப்படி இருக்குன்னு தெரில. எப்போவுமே நீங்கள் சொன்ன எது சொன்னாலும் இந்த காதில் வாங்கிக்கிறவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம். இந்த ஜென்மத்தில் நடக்காது. இன்னும் கொஞ்ச நேரம் உன்கிட்ட நான் இப்போ முன்ன வாய் கொடுத்துருந்தேன்னு வை, இப்போமே அந்த சண்டை தூள் பறந்துருக்கும். இப்போ தான் சண்டை போடாமல் இருக்காவலாம். ஐயோ, நடக்கிறத பேசு சத்யா. சரி, இப்படியெல்லாம் இருக்கலாமேன்னு சொன்னால் ரொம்ப பண்ணுறீங்க அர்ஜுன் மாமா. இல்லை, இது இப்போ சொன்ன பத்தியா, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது. உனக்கு அது கோவம் வராமல் இருக்கிறதாவது. கோவம் வராமல் இருக்காது, இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அதுதான் ட்ரை பண்ணலாம். சரி, அதை விடுங்க. என்ன கேட்டீங்கல்ல நீங்கள்? நானா இந்த வருஷம் நல்லா நிறைய சம்பாதிக்கணும். ஏன்னா நிறைய லாஸ் ஆயிட்டு, அதனால நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அடடா, பரா சூப்பரு. அதுக்கு இப்போ சொன்ன பத்தியா, நீ தான் கொஞ்சம் என் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும். உன் கூட சண்டை போட ஆரம்பிச்சு சண்டை போட்டு என் பொழுதே வீணாயிடும். அதனால நீ என் கூட சண்டை போடாமல் இருந்த அப்படின்னா நான் இந்த வருஷம் ஹாப்பியாக சூப்பராக சம்பாதிப்பேன். சரியா? ஏன் நான் சண்டை போட்டால் நீங்கள் சம்பாதிக்க மாட்டீங்களா? அப்படி இல்லை சத்யா, நீ சண்டை போட்ட சம்பாதிக்க மாட்டேங்களா? இல்லை, சண்டை போட்ட அப்படின்னா மைண்ட் செட்டே சரி இருக்காது. அதாவது திங்க் பண்ணிகிட்டே இருக்க தோணும். சாகிற ரேஞ்ச் கூட போயிடும். அப்புறம் செத்து போயிட்டா என்னது இது? நல்லா இருக்காது இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறேன். ஐயோ, ஏன் அர்ஜுன் மாமா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சும்மா சரி சரி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பாவம் பிள்ளைங்க. ஐயோ, இனியா குட்டி, அப்பத்தாவை கூப்பிடாம நாம மட்டும் வந்து நின்றுட்டு இருக்கோம் கேக் சாப்பிட. போ போ பாப்பா, கூட்டிட்டு வா. எப்படி பேசுற பத்தியா சத்யா? இதுதான் மலையில் பேச்சுங்கிறது. ஆமாம் மாமா. இனியா, நீ போல. அவ போட்டும், நான் போகல. ஏன், கேக்க யாரும் எடுத்துருவாங்கண்ணா? அப்படி இல்லப்பா, அவ மட்டும் போய் கூட்டிட்டு வரட்டும், நான் இங்க நிக்கிறேன். சரி சரி. ஹாப்பி நியூ இயர் சொல்லலாமா சத்யா எல்லாருக்கும்? சொல்லுங்க அர்ஜுன் மாமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக சிறப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அப்புறம் இந்த வருஷம் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்கிறதுக்கு தைரியம் வேணும். எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு மனதைரியத்தோடு இருங்க. அவ்வளோதான். அதை விட நல்ல ஹாப்பியாகவே இந்த வருஷம் போகணுன்னு கடவுளை வேண்டிக்குவோம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இனியா, அப்பா சொன்னதை சொல்லு. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எவ்வளோ அழகா சொல்ற பத்தியம்மாவ. ஏன் சத்யா? ஆமா அர்ஜுன் மாமா, அழகா தான் சொல்றா. தங்கப்பிள்ள, எங்க தாத்தா விட்டுட்டு ஊருக்கு போறியா சாமி? கஷ்டமா இருக்குடா நீ போறத நினைச்சா. எங்காவது வெளியில ஓடிட்டு ஓடியாந்து இப்படி உள்ள உணவு எட்டி பார்த்தா தான் வீட்டுக்குள்ளார எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். இல்லைனா அவ்வளோ கஷ்டமா இருக்கும் போ தாத்தாக்கு. நீ இருக்க மாதிரி வராது. எங்கிட்டாவது போயிட்டு வந்து உன் மூஞ்ச பார்த்தா கொஞ்சம் ஒரு போல இருக்குடா தங்கம். இப்போ என்னடான்னா
தாத்தா வீட்டு ஊருக்கு போறியா சாமி பிள்ளை? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன செய்ய போகிறேன்னே தெரிய மாட்டேக்கே. வீட்டுக்கு வந்தால் நினப்பால வரப்போகுது. ஆ, அங்கங்கே ஓடி திரியும் போது கூட ஒன்றும் தெரியாது. வீட்டுக்கு வந்துட்டா நினப்பு தான் வரப்போகுது. என்ன செய்ய போகிறேன்? சுவாணி, இப்போல்லாம் பேசுறதெல்லாம் நல்லா பார்க்குறாம்மா. நம்ம என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் அழகா காது கொடுத்து கேட்குறான் இல்லைம்மா? ஆ ஆமாப்பா, அவனுக்கு நல்லா தெரியுது பார்த்துக்கோங்க. நல்ல காது கொடுத்து கேட்குறேன் என்ன பேசினாலும். ஆமாம். ஏம்மா, பார்த்து போனேன்னா பார்த்து பத்திரமா அங்கே போயிட்டு இருக்கணுமா? என்ன பிரச்சனைனாலும் அப்பாவுக்கு ஒரு பான் போடு. அப்பா உடனே ஓடியாந்துருவேன் சரியா? எனக்கு என்னப்பா பிரச்சனை வரப்போகுது? எனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் ஒன்றும் பயப்படாமல் இருங்க, சரிங்களா? ஒன்றும் வராதுன்னு சொல்லாத. ஆமாம், உன் மாமனார் பற்றி நமக்கு தெரியாதா என்ன? முன்னதான் உங்களை விரட்டிட்டு அவியலை ஓகோன்னு தலையில் வச்சு கொண்டாடினாரு. இப்போ அவியலை விரட்டிட்டு உங்களை ஓகோன்னு வச்சு தலையில் வச்சு கொண்டாடுறாரு. அது மாதிரி இப்போ இருக்க மாதிரியே அப்புறம் இருப்போம்லாம் நினைக்காத. அதுவும் மாறும் சரியா? அதுக்கு தான் சொல்கிறேன், என்னைக்கும் பிள்ளை தைரியமாக இருக்கணும். எதையும் மனசில் வச்சு குழப்பிக்கிறாத கூடாது சரியாம்மா சோனி? அதுக்கு தான் சொல்கிறேன். அப்பா என்ன பிரச்சனைனாலும் அப்பாவுக்கு ஒரு பான் போட்டின்னா அப்பா டான்னு வந்து நிற்பேன். என்னம்மா? ஆ கண்டிப்பாப்பா. ஏன்ப்பா அலறீங்க? நீங்கள் அலறதை பார்த்தாலே எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா. என்னம்மா செய்ய? நீங்கள் போகிறத நினச்சி எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? அழுகாமல் இருக்க முடியுதா என்ன? அழுது தான் ஆகணும். வந்துடுறேன்ப்பா. வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து பிள்ளைய காமிச்சிடுறேன் சரிங்களா? கவலைப்படாதீயா சரிங்க? சரிங்கப்பா. மா போயிட்டு வருவோம்மா. என்னட்டி பேரனுக்கு ஒன்றும் பண்ணலை. ஒரு காலுக்கு கொலுசு கூட எடுக்காம என்னடி போகிறேன்ட்டே இருக்கிய? பொம்பளை பிள்ளையா பையனுக்கு கொலுசுன்னு கேட்பல்ல. பொம்பளை பிள்ளைக்கு தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 வயசு வரைக்குமாச்சும் பாம்பளை பிள்ளைகளுக்கு போட்டு விடணும், அப்போ தான் நல்லா இருக்கும். அப்புறம் கழுத்தில் ஒரு தாயத்து வாங்கணும்னு நினச்சேன், அதுவும் வாங்க முடியல. பிள்ளைக்கு ஒரு பவுனில் செயின் போடணும்னு நினச்சேன், அதுவும் போட முடியல. திடுப்புன்னு இப்படி தூக்கிடுவான்னா நான் என்ன செய்வேன் சொல்லு? நான் என்னம்மா பண்ணுறது? வீட்டில் அப்படிலாம் நடக்கும்போது நான் என்ன செய்ய முடியும்? அப்புறம் கூப்பிடுறாங்க, அப்புறம் உடனே போய் தானே ஆகணும். என்னம்மா அழாதம்மா, கஷ்டமாக இருக்கு நீங்கள் எல்லாரும் அழறத பார்க்கும்போது. என்னம்மா பண்ணுறது? அழுகாம எப்படி இருப்ப சொல்லு? அழுகதான் வருது. சுபி, ஏன் அழுகிற? அக்கா, ஸ்கூல் போயிட்டு வந்தாலும் தம்பி கூட கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு விளையாடிட்டு இருந்தாதான்க்கா எனக்கு பிடிக்குமே. எங்கேயாவது வெளியில் விளையாடிட்டு இருந்து வந்தாலும் தம்பியை ஃபஸ்ட்டு கொஞ்சிட்டு தான் மாதிரி வேலை பார்ப்பேன். ஆனால் இப்போ நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க அப்படின்னா நான் யாருக்கா வந்து பார்க்குறது? யாரை கொஞ்சம் முடியும் சொல்லுங்கள்? அதான்க்கா கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஊருக்கு போகிறத நினச்சி. விடு சுபி, அக்கா தம்பியை தூக்கிட்டு கண்டிப்பாக வாரம் வந்து உங்ககிட்ட காமிச்சிட்டு போவேன் சரியா? இதை நினச்சி ஒன்றும் ஃபீல் பண்ணக்கூடாது சரியா? மா சோனி, எதுக்கும் கவலைப்படாத. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிடு. அப்போ சொல்கிறது தான் இப்போவும் சொல்கிறேன். ஏன்னா அவர் எப்போ போல் ஒரே மாதிரி இருக்க மாட்டார். டக்குன்னு அவங்க பக்கம் தாண்டி பேசுவார், அப்புறம் நம்ம பக்கம் தாண்டி பேசுவார். அது மாதிரி நீ எதுக்கும் அவரை நம்பவும் செய்யாத. இல்லைப்பா, எனக்கு தெரியும் அவரை பற்றியும், அதனால தான். அக்கா, தம்பி தூக்கிட்டு போயிடுவியா? இன்னொரு நாள் எப்பக்கா வருவ? குட்டி தம்பி, சனி ஞாயிறு கண்டிப்பா வரேன்டா. இங்க வந்து இருக்கேன் சரியா? சரிக்கா. ஐயா ஜாலி. எங்கம்மா சோனி மாப்பிள்ள? உள்ளதான்ப்பா, ஏதோ ஃபோன் பேசிட்டு இருந்தாரு, இன்னும் காணோம். மாப்பிள்ளையும் எது பேசினாலும் வச்சினாலும் கேட்டுக்கோமா சரியா? நாமளும் திரும்பி கோவப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது சரியாம்மா சோனி? இல்லப்பா, நான் எதுவும் அவர் கூட சண்டை போட மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன் சரியாப்பா? சோனி கிளம்பலாமா? கிளம்பலாம். குட்டி பையன் இன்னைக்கும் சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கான். ஆமா அருண், சூப்பரா போட்டிருக்கேன்ல, நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. ஆமாம், நல்லா தான் இருக்கு. சரி வா, தூக்கிட்டு கிளம்பலாம். மாமா அக்கா கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். சரிங்க அர்ஜுன் தம்பி, பிள்ளைல பார்த்து பத்திரமா பார்த்துக்குங்க. அப்புறம் சோனியை நல்லபடியாக பார்த்துக்கங்க. ஏன்னா இப்போ தான் குழந்த பிறந்து கொஞ்சம் மனதளவுலையும் கொஞ்சம் கஷ்டப்படுவா. ஏன்னா பிள்ளையை பார்த்துக்கணும் வச்சுக்கணும். கோவப்பட்டாலும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காதீங்க. அவகிட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், கோவப்படக்கூடாதுமா, எதுவும் பேசக்கூடாதுமா அப்படின்னு. அதுபோல் அவளும் நடந்துக்குவா.
ஆனால் நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அருண் தம்பி. அதான் சொல்லணும்னு நினச்சேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் பார்த்துக்கணும். எங்களால் ஒன்றும் செய்ய முடியலைன்னு வருத்தப்படாதீங்க. நாங்கள் ஒரு நாளைக்கு எல்லாம் செஞ்சு கொண்டு வரோம். சரிங்களா? நீங்கள் திடுதிடுப்புன்னு இப்போ கூட்டி போவீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த மாத கடைசியில் பொங்கல் அப்போதும் அமுச்சு விடலான்னு நினச்சேன். திடீர்னு கூட்டிகிட்டு கிளம்புறீங்க. சரி பரவாயில்ல, பத்திரமா கூட்டி போயிட்டு பத்திரமா பார்த்துக்கிட்டா சரிதான். அக்கா ஏன் வருத்தப்படுறீங்க? என்னோட பொண்டாட்டி பிள்ளை, நான் ஏன் பார்த்துக்காம இருக்க போகிறேன் சொல்லுங்க. எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. பிள்ளைக்கு நீங்கள் எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. பிள்ளைக்கு என்னென்ன வளர வளர தேவைப்படுதோ அது எல்லாமே நான் வாங்கி தந்துக்கிறேன். சரியா? நீங்கள் ஒன்றும் வாங்க வேணாம். சரியாக்கா? சோனி வா கிளம்பலாம். மாப்பிள்ள, என் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கங்க மாப்பிள்ள. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. என்ன பண்ணுறது? கஷ்டப்பட்டு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்து அவிய வீட்டுக்கு போய் தானே மாப்பிள்ள ஆகணும். வேற வழி இல்லை இல்லையா? போய் தான் ஆகணும். இதில் என்னத்த சொல்கிறதுக்கு இருக்கு? நீங்கள் தான் மாப்பிள்ள பார்த்துக்கங்க. மாமா நான் இருக்கேன். பார்த்துக்காம நான் எங்கே போகிறேன்? எதுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி அலறியா? விடுங்க. சரிப்பா, நான் போயிட்டு வரேன்ம்மா. வரேம்மா. சுபி, அல்லாத தங்கம். குட்டி தம்பி, பாய்டா செல்லம். போயிட்டு வரோம். மா, தம்பியை கொடு. தங்கப்பிள்ளை, பத்திரமா இருக்கணும். போய் அம்மாவுக்கு அழக்கூடாது. அம்மாட்ட சேட்டை பிடிக்கக்கூடாது. சரியா தங்கம்? ஆமாம், நீ சொன்னால் மட்டும் அவருக்கு புரியவா போகுது? அவனுக்கு என்ன புரிய போகுதுன்னு நீ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் என் பேரன் காது கொடுத்து நல்லா கேட்குறான் பார்த்துக்கோங்க. அவனுக்கு நல்லா புரியும் தான். சரிதான், புரிஞ்சா சரிதான். உன் பேரனுக்கு யார் வேணாங்கிறா? சரி சரி, என்னமோ பண்ணு. சரிடா குட்டி தங்கம், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அம்மாட்ட போ. வா.